ஒரு 5 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி ஃபயர்னு சொல்கிறது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஓகே. ரிட்டையர் ஏர்லிங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. கையில் எவ்வளோ பணம் இருக்குங்கிறத வச்சு தான் நீங்கள் ரிட்டையர் ஆகலாமான்னு யோசிக்கணும். நீங்கள் 55 வயசுலையும் நிறைய கடனை வச்சுக்கிட்டு 55 வயசுலையும் நிறைய கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கையில் பணமே இல்லாமல் நான் 55 வயசு ஆகிட்டேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிறக்கும்போது ஏழையாக இருக்கலாம், சாகும்போது நான் ஏழையாக சத்துனா அது உங்கள் மேலே ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 58 வயசு ஆயிடுச்சு சார், நான் 2 வருஷத்துல நான் ரிட்டையர் ஆக போகிறேன், என்ன பண்ணேன் நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இவங்களுக்கு வந்து வணக்கம் சார். போன வீடியோவில் நான் வந்து ஏர்லி இன்வெஸ்டிங் பற்றி கேட்டிருந்தேன். சரி ஓகே, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், இப்போ நான் 24 வயசாகுது, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சு சரி ஓகே இந்த மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ இருக்கணும் எல்லாமே எனக்கு புரிஞ்சுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, நான் என்னதான் இருந்தாலுமே நான் இன்னும் ஒரு 25 to 30 இயர்ஸ் வரைக்கும் தான் நான் வேலை பார்க்க போகிறேன். அதுக்கடுத்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதுக்கு எப்படி சார் பிளான் பண்ணுவோம்? ரிட்டையர்மெண்ட்டை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு 32 இயர்ஸ் 35 இயர்ஸ் இதை என்ன சொல்லுவோம்னா ஃபயர்னு சொல்லுவோம். ஓகே, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 80s 70s என்ன பண்ணுவாங்கன்னா 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்க, ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. இப்போ லாங்குவிட்டி ஆஃப் லைஃப் ஒன்றும் அதிகமாக கிடையாது, 70 வயசுல இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வரும், டென்ஷன் அதிகம் கிடையாது. ஸோ அதனால் they don't need to worry about the retirement corpus. இப்போ எல்லாரும் இப்போ வந்து இந்த யோலோங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, you are going to live only once. அதனால எல்லாரும் இப்போ உங்களை மாதிரி 35 வயசுல ரிட்டையர் ஆகணும், 40 வயசுல ரிட்டையர் ஆகணும், 45 வயசுல ரிட்டையர் ஆகணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஏர்லி இன்வெஸ்டிங் மாதிரி ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கேட்குறாங்க சார் எல்லாமே. இப்போ நான் அதான் இன்னொரு 5 வருஷம் வேலை பார்க்குறேன், சீக்கிரம் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்னா இது பாசிபிளா சார்? உண்மையாலுமே ஒரு 5 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏர்லி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி ஃபயர்னு சொல்கிறது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஓகே. ஓகே, ரிட்டையர் ஏர்லிங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. இங்கே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஏர்லியாக ரிட்டையர் ஆகுங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, ஏங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எதுக்கு இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்? வில் கெட் டைம் ஃப்ரீடம். நீங்கள் நினச்சதை செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, அந்த பேஷனில் நீங்கள் செய்யணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், என்னையே எடுத்துங்களேன். நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே, பேங்க்கில் நிறைய பேங்க்ஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தனியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா கடன்லாம் அடைச்சிட்டு தென் ஒரு மினிமம் கார்பஸை வச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் ஆன் மை ஓன். டுடே ஐ எம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். இப்போ எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். ஸோ பிடிச்சதை செய்யணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்டு, உங்களுடைய கால அவகாசம். நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி 24 25 ஆயிடுச்சு, நீங்கள் 35 வயசுலேயே ரிட்டையர் ஆகணும், நீங்கள் 10 வருஷம். ஸோ ரிட்டையர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ். ஓகே, ரிட்டையர்மெண்ட் இஸ் எவ்ரிதிங் டு டூ வித் வெல்த். உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குங்கிறத வச்சு தான் நீங்கள் ரிட்டையர் ஆகலாமான்னு யோசிக்கணும். நீங்கள் 55 வயசுலையும் நிறைய கடனை வச்சுக்கிட்டு 55 வயசுலையும் நிறைய கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கையில் பணமே இல்லாமல் நான் 55 வயசு ஆகிட்டேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. யுவர் மணி டிட்டர்மைன்ஸ் யுவர் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ கார்பஸ் இருந்தது அப்படின்னா நான் என்ன கார்பஸ் மீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உப்பு புளி மிளகா வாங்கிக்கணும் மினிமம் என்னுடைய நீட்ஸுக்கு. இப்போ எனக்கு வந்து வீட்டு செலவு ஆகிறதுக்கு, இதே மாதிரி சினிமாவுக்கு போகிறதுக்கு, இதே மாதிரி மொபைல் கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு, இதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 25,000 வேணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கார்பஸ் முதல்ல வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அரைவ் அட். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, FIREக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா தேவைப்படும். இன்னைக்கு உங்கள் கையில் 1.5 கோடி இருந்ததுன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகலாம். எதுக்கு இந்த 1.5 கோடிங்கிறத சொல்கிறேன்? திஸ் இஸ் கால்ட் ரூல் நம்பர் 300ன்னு சொல்லுவோம், இல்லைனா 25 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம். ஸோ இந்த கையில் 1.5 கோடி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு 4% வித்ட்ரா பண்ணீங்க. இட்ஸ் கால்ட் ரூல் நம்பர் 4. ஓகே, ஸோ 1.5 கோடியில் 4% நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா வரும், மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 50,000 வரும். ஸோ உங்களுக்கு 50,000 ரூபா வேணும்னா உங்கள் கையில் 1.5 கோடி இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். கரெக்ட். ஸோ இந்த 1.5 கோடியை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், இல்லாட்டினா 15 வருஷத்தில் அந்த பணத்தெல்லாம் சாப்பிட்ருவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாடரேட்டாக
ஒரு 10% 11% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்டாக பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணணும். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், இண்டெக்ஸில் பண்ணலாம், கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட், அந்த அசட் அலோகேஷனை பார்த்து நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா 4% உங்கள் கார்பஸே நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஆவரேஜாக ஒரு 6-7% இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த பணத்தை உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பையனுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். நீங்கள் ஓகே. ஸோ ரிட்டையர் ஏர்லிங்கிறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி மிஸ்னோமர். இது வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யலாம். நீங்க பணம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யலாம். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். எஸ், நீங்க இருக்கலாம். நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துலங்கிறது இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா டுடே யூ ஆர் கோயிங் டு லிவ் லாங்கர். நீங்க ரிட்டையர் ஆயிடுவீங்க, உங்களுக்கு நிறைய டைம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் கெட் த கார்பஸ். உங்க டிசைடு கார்பஸ் என்ன, எனக்கு இவ்வளோ இருந்தா எனக்கு போதுங்கிற கார்பஸை டிட்டர்மைன் பண்ணிட்டு தென் உங்க ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுங்க. வெல்த் இல்லாம நீங்க ரிட்டையர் ஆகுதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் திங். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்னால உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நான் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அது எனக்கு தெரியாமல் இருக்கும். என் ரிட்டையர்மெண்ட் எதுவும் அஃபெக்ட் பண்ணலாம் நான் நினச்சிட்டு இருப்பேன். பட் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன சார் நான் பண்ணக்கூடாது? இப்போ எனக்கு 24 இயர்ஸ் ஆகுது, நான் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிருக்கேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நான் அதெல்லாம் பண்ணுறேன்னு. நான் என்னென்ன விஷயத்தெலாம் நான் தப்பு பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூகலாக இருக்கணும். ஓகே. சிக்கனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பேசிக். ஸோ நீங்கள் 10,000 20,000 சம்பாதிக்கிறேன், அந்த 20,000க்கு மேலே நான் செலவு பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேவிங்ஸே இருக்காது. சேவிங் இல்லைன்னா எங்கள் இன்வெஸ்டிங்கே கிடையாது. ஸோ வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. ஒரு யங் மிடில் கிளாஸ்லேருந்து வரீங்க, இல்லை ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வரீங்கன்னா உங்கள் ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைங்க. ஏன்னா பிறக்கும்போது ஏழையா இருக்கலாம், சாகும்போது நான் ஏழையாவை சத்தனா அது உங்க மேல ப்ராப்ளம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் உங்க ஆசைகளை தள்ளி போடுங்க. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்ல இந்த மாதிரி கோல்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10-15 வருஷம் தள்ளி போடுங்க. வீடு வாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை, கார் வாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை. யூ டிலே த கிராட்டிஃபிகேஷன். உங்களுடைய ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு 24 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு கடனை கம்மியாக வாங்குங்க. ஸோ என்ன ஆகுனா யங் ஏஜில் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரும் 24-25 வயசுல இன்னைக்கு வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறாங்க. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 80s 90s பார்த்தீங்கன்னா பையன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பேங்க்ல வேலை பார்த்தா பொண்ணு இன்னும் ஒரு பெரிய இது பேங்க் மாப்பிள்ள வேணும், பேங்க் மாப்பிள்ள வேணும்னாங்க. ஸோ 2000 பார்த்தீங்கன்னா அலைபாயுதே மூவி வந்தது. அலைபாயுதே மூவிக்கு அப்புறம் எல்லாம் சாஃப்ட்வேர் ஜாப் மாப்பிள்ள தான் வேணும், சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான் வேணும்னாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி எல்லாம் ஸ்டார்ட் அப் மாப்பிள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ கிளவுட் இதை மாதிரி கேட்குறாங்க. ஸோ கால தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த டிமாண்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஹவ் கான் அப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறதே இல்லை. நீ 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், நானும் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், நானும் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு 80s 90s என்ன தப்பு பண்ணோம்னா பொண்ணு வேண்டாம் பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு, பையனுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு த டிமாண்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஹவ் கான் அப். இது நான் ஏன் இதை சொல்றேன்னா அன்னைக்கு பண்ண தப்பு 80s 90s பண்ண தப்பு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்திருக்கு. ஸோ நீ யங் ஏஜில் நீங்கள் அதிக கடன் வாங்குறீங்க, யங் ஏஜில் நிறைய தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீ லைஃப் லாங் வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. ஸோ யங் ஏஜில் நீங்கள் வந்து ஒரு பெரிய கடன் வாங்கிடுறீங்க, ஒரு 50 லட்சம் வாங்கிறீங்க, 1 லட்சம் 1 கோடி உங்கள் வருமானத்துக்கு மேலே. இது என்ன சொல்லுவோம், டிபிஆர்னு சொல்லுவோம், டர்ட் பர்டன் ரேஷியோ. இந்த டர்ட் பர்டன் ரேஷியோ வந்து ப்ரிஃபரபிளி ஒரு 30% தான் இருக்கணும். 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 30 ரூபாக்குள்ள கடனை வச்சுக்கணும். சில பேர் வந்து 40, 45, 50 வரைக்கும் போகலாம். இந்த 50க்கு மேலே போச்சுனாலே உங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்கணும். ஏன் இது நம்மளால கட்ட முடியுமா, நாளைக்கு நம்மளுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அலாரம் உங்களுக்கு அடிக்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னென்ன யங்ஸ்டர்ஸ், இந்த கடனை 75% 80% வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணி அதை கடனாளியாவே இருக்காங்க. அது என்ன சொல்லுவோம்னா அறம் செய்ய விரும்ப போய் பொருள் செய்ய விரும்ப ஆயிடுச்சு. எதை கேட்டாலும் வாங்குறது, ஐபோன் வாங்குறது, திடீர்னு வேணா சினிமாவுக்கு போறது, எதையுமே பிளான் பண்றது கிடையாது, வெக்கேஷன் போறது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு லிவ் ஒன்லி ஒன்ஸுங்கிற கான்செப்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்ததுனால கண்ணா பின்னான்னு செலவு பண்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ்ல அதிகமாக கடன் வாங்குறது தான் பெரிய ப்ராப்ளம். ஃப்ரூகலா இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இங்கேருந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கேவலமா நினைக்கிறோம். மினிமலிஸ்டிக்கா இருக்க மாட்டேங்கிறோம். ஆமா. ஸோ இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைங்கிறார். ஆகாறு அளவிட்டு தாயினும், வருமானம் கம்மியா இருந்தா கேடில்லை, பயப்படாத. போகாறு அகலா கடை, செலவை வந்து கம்மியா பண்ணிக்காங்கிறார்.
இதுதான் என்ன சொல்றாருன்னா, வரவுக்குள்ள செலவு வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், ஃப்ரூகல் லைஃப்னு சொல்லுவோம். ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 80s, 70s, 60s இன்னுமே நிறைய பேர் தேவைக்கு தான் வாழ்வாங்க, ஆசைக்கு வாழ மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவசாயி என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேட்டி வச்சிருப்பார். அந்த வேட்டி வந்து ஒரு 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது சும்மா தூக்கி போட்டுற மாட்டார். அதை என்ன பண்ணுவார்னா, அதை துண்டா கன்வெர்ட் பண்ணிக்குவார். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், துண்டை என்ன பண்ணுவாருன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு கர்ச்சீஃபா யூஸ் பண்ணுவார். அந்த கர்ச்சீஃபே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துன்னா, ஒரு சாந்துணி வீட்டில் துடைக்கிறதுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு விளக்கு திரியா கூட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கஞ்சத்தனமோ இல்லை வந்து என்ன இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பொருளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. சார் அதான் சார், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய விதமான கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம ஒரு நாள் டிலே பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு மேலெலாம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன அட்வைஸ்லாம் சார் கொடுப்பீங்க? ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்னது என்னன்னா 10 இயர்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னீங்க. பட் இது நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ்ட்டு சொல்ல முடியாது, இது பாசிபிள் இல்லைன்னு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படின்னா என்ன வழி கொடுப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, ப்ரொஃபைலிங் பண்ணுவோம். ஓகே. அவங்க என்ன வச்சுருக்காங்க, எதுலெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, அவரோட இன்கம் கேப்பபிலிட்டி என்ன, இதெல்லாம் ஃபஸ்ட்டு we will do the profiling. ஓகே. அதை பார்த்துட்டு, ஏன்னா ஒரே சைஸ் சட்டை எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு வகையான தேவையாக இருக்கலாம். உங்களுக்கு 20,000 இருந்தால் போதும், ஒருத்தருக்கு 2 லட்சம் இருந்தால் போதும், ஒருத்தருக்கு 20 லட்சம் இருந்தால் கூட போகாது. ஸோ அவங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி we will do the profiling. ஓகே. Then we analyze, then we'll give him a plan. ஓகே. So there is no one straight answer. ஏன்னா அவங்க வருமானம், அவங்க செலவு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்க ரெக்குயர்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பண்ண முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய இப்போ 25 வயசு 35 வயசுலாம் இல்லை, நிறைய பேர் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 58 வயசு ஆயிடுச்சு சார், நான் 2 வருஷம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், என்ன பண்ணேன், நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ இவங்களுக்கு வந்து சார் நீங்கள் நிறைய சேவ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வேலைக்கு போங்க, உங்களுக்கு இந்த பணம் பத்தாது, ஏன்னா நீங்க இன்னும் 30-40 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் பத்தாம போயிடும் நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த சினாரியோ அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து there is no straight one word answer to your question. இந்த சென்ஸ் அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். பட் ஆனால் எவ்வளோ டிலே பண்ணாலுமே there is a solution. Definitely there is a solution. Definitely there is a solution. Okay. Absolutely there is no problem. See, solution இருக்கு, பட் you will have to accept it with a pinch of salt. புரியுது. In case உங்களுக்கு adequate corpus இல்ல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லைன்னா you will have to accept it with a pinch of salt, probably a spoon of salt. ஸோ மின்ட்ல ஒரு சர்வே பண்ணாங்க 2022ல. ஓகே. பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் வந்து தங்க குழந்தைங்களை நம்பி தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இன்னைக்கு வந்து பென்ஷன் இல்லாத போது உங்கள் கையில் வச்சிருக்கிற பணம் வந்து பத்தாம போகிற பட்சத்தில் குழந்தைங்களை நம்பி இருக்குங்கிறது இட் இஸ் நாட் எ வெரி குட் திங். ஓகே. அதுதான் என்ன சொல்லுவேன்னா, பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் யுவர் எமர்ஜென்சிஸ் அண்ட் சில்ட்ரன் இஸ் நாட் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே. குழந்தைங்களை நம்பி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கால பசங்க எல்லாரும் நல்லவங்க தான், பட் இருந்தாலும் பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையை வச்சா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்ன்ட்டு. நாட் ஆல் சில்ட்ரன் ஆர் குட். ஸோ உங்களுடைய பணத்தை இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பணம் உங்களை காப்பாற்றும். பிள்ளைங்களை நம்பி இருக்கிறதுங்கிறது குட், பட் உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுட்டாதான் நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்க முடியும். ஸோ லைஃப்பில் வந்து பீஸ் ஃப்ரம் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் பீஸ் ஆஃப் மைண்ட். மனதளவில் உங்களுக்கு நிம்மதி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு பணம் தேவை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.